அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர் சேலஞ்சு பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்று நாளுடைய சிறப்பை பார்க்கலாம். குரோதி வருடம் தை 1 செவ்வாய்க்கிழமை ஜனவரி, அது ஆங்கில வருடம் ஜனவரி 14, 2025. இன்று தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இன்று கரிநாள் வேற. நட்சத்திரம் இன்று காலை 11:24 வரை புனர்பூசம், பின்பு பூசம். திதி இன்று அதிகாலை 4:40 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. யோகம் இன்று சித்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரம் கேட்டை, மூலம். ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம், தனுசு. நல்ல நேரம் காலை 7:30 to 8:30, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 to 11:30, மாலை 7:30 to 8:30. ராவு காலம் மதியம், அதை சாயந்தரம் 3 to 4:30. யமகண்டம் காலை 9 to 10:30. குளிகை மதியம் 12 to 1:30. சூலம் ஒன்று இன்று வடக்கே. இப்போ ராசி பலன் சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ராசியை பொறுத்து மட்டும் ஒன்றுபடும், நட்சத்திரத்தை பொறுத்து மட்டும் வேறுபடும். எது எப்படி இருந்தாலும் சந்திராசனம் அது வேலையை காட்டும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. மேச ராசியை பொறுத்து மட்டும் நாள் அருமையாக இருக்குது. அவங்களுக்கு இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இல்லத்திலையும் கணவன் மனைவிக்கிட்ட ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய நெருக்கம் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகிட்டையும் பரிசும் பாராட்டியிருப்பீங்க. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் மேசராசிக்காரர்கள் இந்த சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். இந்த தக்காளி, வெங்காயம், புளி, பூண்டு இது போல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். மெடிக்கல் ஷாப், ஓட்டல் நடத்துறவங்களுக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. மேச ராசியை பொறுத்து மட்டும் லாபம் அதிகமாக பெறக்கூடிய நாளாக இருக்குது. நீங்கள் இந்த நாளை இரட்டிப்பு லாபம் பெற்று இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் இந்த நாள் அருமை. அன்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய அன்பு நெருக்கமாகும். அதே போல் அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட அன்பும் பாசமும் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேல அதிகாரிகிட்டையும் மதிப்பும் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ரிஷபத்தை பொறுத்து மட்டும் நாள் அருமை. அன்பு அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிற நாளாக அமைஞ்சிருது. கருத்தில் கொடுங்க. மிதுனத்தை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பாக இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் அதில் ஒரு நிம்மதி ஏற்படும். அதான் இதுக்கு முன்னாடி செய்யறதுல ஒரு நிம்மதி இருக்குமோ இருக்காது தெரியாது உங்களுக்கு. ஆனால் இன்று நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியான நாளாக அமைஞ்சிருக்குது. இதிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய நாள்களும் உங்களுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தும் நாளாக தான் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிகிட்டையும் நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட ஒற்றுமை அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகிட்டையும் பரிசு பாராட்டப்படுவீர்கள். கருத்தில் கொண்டு மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. கடகராசியை பொறுத்து மட்டும் நாள் இன்று சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு பக்தி அதிகமாக ஏற்படைய நாளாக தான் இந்த நாள் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிகிட்டையும் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் சக ஊழியர்கிட்ட நெருக்கம் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகிட்ட பரிசு பாராட்டு பெறுவீர்கள். கருத்தில் கொண்டு கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்க. சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. ஆனால் ஆதாயம் தேடக்கூடிய நாளாக இது அமைஞ்சிருது. கருத்தில் கொள்ளுங்க. அதனால கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. கணவன் மனைவிகிட்ட விட்டு கொடுத்து செல்லணும். பிள்ளைகிட்ட அதாவது கருத்து ஏற்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அனுசரித்து சொன்னால் தான் உங்களுக்கு சிறப்பு. அதே போல் அலுவலகத்தில் சக ஊழியர்கிட்ட சொல்லி மேலே அதிகாரிகிட்ட சொல்லி என்ன பேசணும்னு சொல்லி மிக தெளிவான முறையில் பேசினா தான் சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஆதாயமாக முடியும், இல்லைன்னா பிரச்சனை முடியும். கருத்தில் கொண்டு இந்த நாளை நீங்கள் செலவழிச்சின்னா உங்களுக்கு சிறப்பு. கன்னி ராசியை பொறுத்து மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கு கீழே தான் இருக்குது. தொட்டதெல்லாம் தாமதம் ஏற்புடைய நாளாகவும் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவை. கருத்தில் கொள்ளுங்க. கன்னி ராசியை பொறுத்து மட்டும் இந்த வரவை பொறுத்து மட்டும் திருப்திகரமாக இருக்கும். அந்த தனம் கிடைச்சிடும். ஆனால் மீதி கருத்து இப்போ கணவன் மனை கூட பிரிவினையும் கருத்தோட வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் அலுவலர்கிட்டயோ சக ஊழியர்கிட்ட மிக கவனமாக நடந்துக்கணும். வருமானத்தை பொறுத்து மட்டும் உங்களுக்கு இரட்டிப்பு கிடைக்கும். இப்போ சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இரட்டிப்பு லாபத்தை பெறலாம். இப்போ தக்காளி, வெங்காயம் வைக்கிறவங்களாம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். அதே போல் சொந்தமாக நிறுவனம் வச்சுருங்க, ஓட்டல் வச்சுருங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருவங்களுக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக, தனம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. ஆனால் இல்லத்திலையும் அலுவலகத்திலையும் கவன தேவை. கருத்தில் கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்க. துலாமை பொறுத்த மட்டும்
துரிதமாகவும் வியோகமாகவும் நடந்து கொள்ள நாளாக தான் இந்த நாள் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதை செய்தாலும் புத்தி கூர்மையில் ஒரு வேகத்திறமையில் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமையும். கணவன் மனைவிக்கிட்டே ஒற்றுமைக்கு குறைவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் மோதல் போக்கில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. மேல் அதிகாரிகிட்டையும் என்ன பேசணும்னு சொல்லி கவனமாக பேசணும். அப்போ தான் இந்த நாளை நீங்கள் சிறப்பான நாளாக மாற்றிக்க முடியும். கருத்தில் கொண்டு பயன்படுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அருமை. உங்களுக்கு சுகமான நாளாகவும் இரட்டிப்பு மகிழ்ச்சிகள் ஏற்படுகளாகவும் நாளாகவும் லாபங்கள் இரட்டிப்பு கிடைப்பு நாளாகவும் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்குது. மிகவும் அருமை. கணவன் மனைவிய நெருக்கத்துக்கு குறை இருக்காது. அலுவலகத்திலும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். ஒற்றுமையும் உங்களுக்கு கூடி வரும். கருத்தில் கொள்ளுங்க. மேல் அதிகாரிகிட்டையும் பரிசும் மதிப்பும் பாராட்டியும் பெறுவீங்க. கருத்தில் கொண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக தான் இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களுடைய ஆதரவை தேடக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்களுக்கு விழிப்புணர்வு தேவை. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. கணவன் மனைவிகிட்டையும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள்கிட்டையும் மன கஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கருத்தில் கொண்டு உங்களுக்கு ஆதரவு தேவைப்படுவதால் நீங்கள் அமைதியாக இருந்துட்டாவே இந்த நாளை நீங்கள் சிறப்பாக நீங்கள் கழிச்சிடலாம். அலுவலகத்தில் கவனம் தேவை. சக ஊழியர்கிட்டையும் மேலதிகாரிகிட்டையும் விரோதம் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொண்டு தனுசு ராசிக்காரர்கள் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே தான் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் தாமதம் ஏற்படும் நாளாகவும் உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. நீங்கள் விழிப்புணர்வோட இந்த நாளை செலவிட்டால் தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்க முடியும். கணவன் மனைவிடைய பிரிவினை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்திலும் சக ஊழியர்கள் மோதல் போக்கில் ஈடுபடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகிட்டையும் உங்களுக்கு மன கஷ்டங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கருத்தில் கொண்டு நீங்கள் வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்தணும். அப்போ தான் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். கருத்தில் கொள்ளுங்க. கும்பராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சுமாராக இருக்குது. ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க. லாபத்தை பொறுத்த மட்டும் லாபம் சுமாராக தான் இருக்குது. ஆனால் முடிவு தெளிவாக இருக்குது. கருத்தில் கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கிட்ட ஒற்றுமைக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அலுவலகத்தில் கவனம் தேவை. சக ஊழியர்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி தெளிவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தணும். மேலதிகாரிகிட்டையும் கருத்து வேறுபாடு வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. அது அடிப்படையிலேயே அந்த நாள் செல்லும். கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் தான் இந்த நாளை சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் மிகவும் அருமையாகுது. அவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகிற நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவியும் ஒற்றுமைக்கு குறை இருக்காது. அலுவலகத்திலும் சக ஊழியர்கிட்ட நெருக்கத்துக்கோ அரவணைப்புக்கோ குறை இருக்காது. மேலதிகாரிகிட்ட பரிசும் பாராட்டிய பிரிவுகள். கருத்தில் கொண்டு மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த ராசிகளை பொறுத்த மட்டும் ஒன்றுபடும். நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் மாறுபடும். சந்திராம்சை பொறுத்த மட்டும் அது வேலையை காட்டும். எது எப்படி இருந்தாலும் கருத்தில் கொடுங்க. சந்திராம்சம் இப்போ இருக்கிற ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தனுசு. அவங்க வண்டி வாங்கத்தை இயக்கக்குள்ள மிகவும் கவனமாக இயக்கணும். அதே போல் வண்டியில் செல்லக்குள்ள எக்காரத்து கொண்டும் மொபைல் ஃபோனை பயன்படுத்தக்கூடாது. கவனம் செதறிடுச்சுன்னா விபத்துகள் ஏற்படும். ஏன்னா சந்திராசனம் அது வேலையை காட்டும். அதே போல் போக்குவரத்து விதிமுறைகளை மிகவும் கவனமாக கையாண்டு போகணும். இல்லைன்னா தேவையில்லாத நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.